நம்ம இப்போ சிக்கன் சிந்தாமணி பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிங்க ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மிளகுத்தூள் வந்து நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. வரமிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் வந்து பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த சோம்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நான் வரமிளகாய் வந்து ஒரு 10 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம அந்த வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி பாருங்க, நல்லா வதக்கிட்டுங்க. வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே மஞ்சள் போட்டு கழுவி வச்சுட்டேங்க. நீங்கள் மஞ்சள் போட்டு கழுவலைன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு அது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் சிக்கன் வேகணும். லைட்டாக ஒரு தண்ணி லேசாக தெளிச்சு விட்டுடலாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும் நமக்கு. பாருங்க, நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் வணங்கி நல்லா அது ஒரு கோட்டிங் மாதிரி வரணுங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் நமக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள், உங்களுக்கு எவ்வளோ மிளகுத்தூள் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்காக தான் இது போடுங்க. கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. சும்மா லைட்டாக போதுங்க. இது விடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸாக இருக்கும், அதுக்காக விடணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுங்க. பாருங்க, வெங்காயமே உங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு, எல்லாமே கறந்து சிக்கனோட சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சுங்க.